ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி இருக்கே, இது சும்மா சாதாரணமான கதை கிடையாது. இதை நான் தயார் பண்ணும்போதே எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது 1994 நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு அன்பிலீவபிள் ரியல் இன்சிடென்ட். இந்த கதையில் வர்ற முத்து அப்படிங்கிற பையன் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு. ஆனால் அவரால் பேச முடியாது. அப்படி அவருக்கு அந்த அன்னைக்கு ராத்திரி என்னதான் ஆச்சு? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி த்ரில்லிங் கதைகள் இனிமே வரிசையாக வரப்போகுது. ஓகே, மேட்டருக்கு வருவோம். அன்னைக்கு ஒரு திருவிழா நைட். முத்து அப்படிங்கிற ஒரு 22 வயசு பையன் பக்கத்து ஊர்ல இருக்கிற அவரோட லவ்வரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. மணி கரெக்டா நைட் 1:30 இருக்கும். ஊருக்குள்ள போக 2 வழி. ஒன்னு சுத்திட்டு போற மெயின் ரோடு, இன்னொன்னு ஷார்ட் கட், அதாவது அந்த ஊர் சுடுகாட்டு பாதை. நம்ம ஆள் என்ன நினைச்சாருன்னா, பேயாவது பூதமாவது நாம தான் கெத்துன்னு அந்த சுடுகாட்டு பாதையிலேயே சைக்கிளை விட்டு இருக்காரு. ஆனா அவருக்கே தெரியல அந்த முடிவு அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாற்ற போகுதுன்னு. சுத்தி ஒரே இருட்டு. பனை மரங்கள் காத்துல ஆடுற சத்தம் ஓன்னு கேக்குது. திடீர்னு ஒரு கட்டத்துல முத்துவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. யாரோ ஒருத்தர் தன்னை வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு. டக்குன்னு அவரோட சைக்கிள் சிங் கழண்டுருச்சு. கீழே இறங்கி செயினை மாட்டலாம்னு குனியும் போதுதான் அந்த சத்தம் கேட்டுச்சு. சலக் சலக் சலக். முத்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. யாருமே இல்லாத சுடுகாட்டு பாதையில யார் கொலுசு சத்தம் போட்டுட்டு வர்றது? மெதுவா தலைய தூக்கி பார்த்தா அங்க ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்து மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு சாதாரணமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கால் ரெண்டும் பின்னாடி பக்கமா திரும்பி இருந்தது. முத்து பயத்துல கத்த கூட முடியாம நிக்கிறாரு. அந்த உருவம் மெதுவா மரத்துல இருந்து கீழே இறங்குது. இப்போ அந்த உருவத்தோட முகம் முத்துவுக்கு கிளியரா தெரியுது. அந்த முகத்துல கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வெறும் சதையும் ரத்தமுமா ஒரு பயங்கரமான ஓட்டை தான் இருந்தது. அந்த பேய் முத்துவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க. அந்த சிரிப்பு இன்னைக்கும் அந்த ஊர்க்காரங்க காதுல கேக்குறதா சொல்றாங்க. முத்து அங்கிருந்து சைக்கிளை விட்டுட்டு அலறிக்கிட்டே ஓடுறாரு. ஆனா அந்த பேய் அவரை விடுறதா இல்ல. அவரோட தோள்பட்டைக்கு மேலேயே அந்த உருவம் பறந்துகிட்டு வருது. ஒரு கட்டத்துல முத்து ஒரு பள்ளத்துல விழ அந்த உருவம் அவர் மேலே ஏறி உட்கார்ந்து தன்னோட நீளமான நகத்தால முத்துவோட முதுகுல ஒரு கீறு கீறிச்சு பாருங்க. மை காட்! அந்த வலி தாங்க முடியாம முத்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு. மறுநாள் காலையில முத்துவை பார்த்த ஊர்க்காரங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவரோட முதுகுல இருந்த காயங்கள் சாதாரணமானது இல்ல. அதுக்கப்புறம் முத்துவால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இதுல கொடுமை என்னன்னா, இப்போ கூட அந்த சுடுகாட்டு பாதையில ராத்திரி போறவங்க என்னோட முகத்தையா தேடுற அப்படிங்கிற ஒரு குரலை கேக்குறதா சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல இதை விட பயங்கரமான ஒரு கதையோட உங்களை மீட் பண்றேன். ஸ்டே சேஃப்.